நண்பர்களுக்கு மாலை வணக்கம். நேற்றுக்கு பட்ஜெட்டு நிர்மலா மேடம் வச்சு எல்லாரையும் குப்புற போட்டு நல்லா பழுக்க காய்ச்சி இரும்பு காய்ச்சி சூடு வச்சுட்டாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தத்தோட நிறையா போஸ்ட் போட்டிருந்தீங்க, ட்வீட் பண்ணியிருந்தீங்க, பதிவுகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆழ்ந்த அனுதாபங்கள். இதை தவிர எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் ஆனால் அதில் முக்கியமான டிஸ்கஷன் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து டேக்ஸை குறைச்சிருக்காங்க, அது வந்து பெனிஃபிட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சந்தேகம் எழுப்பியிருந்தீங்க. ஸோ பேசிக்கலி அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து அது எப்படி அது அது அட்வான்டேஜாக இல்லையா, அது வந்து மிடில் கிளாஸை மேலும் கஷ்டப்படுத்த போதா இல்லை முன்னோக்கி பரவாயில்லையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இண்டெக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது, அது அதோட விளக்கத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். பட் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே, நீங்கள் வந்து இந்த எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் போட்டிருப்பேன். 2004 வருஷம் 2004 அப்படி ஃபுட் 4ல் நீங்கள் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு மனை வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, வீட்டு மனை, ஓகேவா? அப்புறம் 2024 நேற்றுக்கு அந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி போய் அந்த மனை வந்து விற்கிறீங்க. எவ்வளோக்கு விற்கிறீங்க அப்படின்னா 50 லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க. எவ்வளோக்கு வாங்குனீங்க? 10 லட்ச ரூபாய்க்கு. எவ்வளோக்கு விற்கிறீங்க? 50 லட்ச ரூபாய்க்கு. இதுக்கான கால இடைவேளை வந்து 20-21 வருஷம் ஆயிருக்கும். எவ்வளோ லாபம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா 40 லட்ச ரூபா லாபம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பேசிக் கணக்கு. 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும், 50 லட்ச ரூபாய்க்கு விற்றோம், 20 வருஷம் ஹோல்டு பண்ணி 40 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் விற்றோம், லாபத்தில் விற்றோம் அப்படிங்கிறது. இப்போ நேற்றுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த லாபத்தில் வந்து நீங்கள் வரி கட்டணும். எப்போவுமே லாபத்தில் வந்து வரி கட்டணும். அதாவது நம்ம மிடில் கிளாஸாவோ இது இந்தியாவில் பிறந்துட்டா எல்லாத்துக்கும் வரி கட்டணும், அதில் ஒன்றும் சந்தேகம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நம்ம என்ன லாபம் சம்பாதிச்சாலும் அதில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அமௌண்ட் வந்து பிடிச்சிக்கும். நீங்கள் சம்பாதிச்சிங்களா, அதில் ஒரு அமௌண்ட் பிடிக்கிறேன், நீ பொருள் வாங்குறியா, அதில் ஒரு அமௌண்ட், எல்லாத்துக்கும் நம்ம வரி கட்டணும், ஓகேவா? அது ஏன் கட்டணும், என்ன ஏதுங்கிறது அப்புறம் பேசலாம். பட் இந்த எடுத்துக்காட்டுக்கு வருவோமே, இப்போ வந்து 40 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வரி கட்டணும். முன்னாடி வந்து இந்த 40 லட்ச ரூபாய்க்கான வரி வந்து 20% இருந்துச்சு. நான் நிர்மலா சீதாராமன் இதை 12.5% குறைக்கிறேன், 20%லேருந்து 12.5% குறைச்சிட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நியாயமாக என்ன நடந்திருக்கணும்? வரி குறைஞ்சா இந்த துறையில் இருக்கிற நிறுவன பங்குகள், அதாவது இந்த துறையில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கடகடன்னு மேலே ஏறணும். ஏன்னா வரி குறைஞ்சா மக்கள் நிறையா அதில் முதலீடு பண்ணுவாங்க, நிறையா வாங்குவாங்க. ஏற்கனவே இந்தியா வந்து நிலத்தில் ஒரு பெரிய மோகம் கொண்ட நாடு. எல்லாருக்கும் நிலத்து மேலே ஒரு அதீத ஆர்வம், ஆசை எனக்கு உண்டு. ஸோ எல்லாரும் வாங்கியிருக்கணும் இல்லையா? ஆனால் அதுக்கு மாறாக வந்து எல்லா ரியல் எஸ்டேட் கம்பெனியும் டமார்னு கீழே விழுந்துச்சு, பங்குகளோட விலைகள்லாம் விழுந்துச்சு. எல்லாரும் ரொம்ப வேர்த்தியில் இருந்தாங்க. ஏன் அதனால் அப்படிங்கிறதுனா அதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நியாயமாக ஒரு வரியை மேலே அதிகமாக இருந்தது குறைச்சா நல்லது தானே. ஆனால் அந்த சென்டென்ஸை முடிக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிட்டாங்க. இந்த இண்டெக்ஸேஷன் அப்படின்னா என்னென்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிற பணவீக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பணவீக்கம் அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி வந்து 100 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க, இன்றைக்கி வந்து 100 ரூபாய்க்கு இல்லை 102 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிங்கன்னா 1 ரூபா, 1 லிட்டர் பெட்ரோல். 102 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் 1 லிட்டர் பெட்ரோல் போடுவீங்க. இப்போ நாளைக்கு வந்து ஒரு 6 மாதத்தில் பெட்ரோல் விலையை ஏற்றிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 110 ரூபாய்க்கு ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு போட்ட 102 ரூபாய்க்கு நிச்சயம் உங்களால் 1 லிட்டருக்கு அன்றைக்கி போட முடியாது. 1 லிட்டருக்கும் கொஞ்சம் குறைவான ரேட்டில் தான் நீங்கள் போடுவீங்க. இது எதுக்கு வேணால் எடுத்துக்கோங்களேன். 50 ரூபாய்க்கு நீங்கள் பருப்பு வாங்கியிருக்கீங்க போன மாதம், இந்த மாதம் பருப்பு 65 ரூபா இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்து 50 ரூபா கொடுத்தீங்கன்னா 3/4 கிலோவோ 800 கிராமோ தான் கொடுப்பான் இல்லையா? 1 கிலோ வாங்க முடியாது. ஸோ உங்களோட பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. இதுக்கு பேர் தான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷனாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சின்ன சம்மரி மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். சரி, இப்போ முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 20 வருஷம் இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு. ஏன்னா நீங்கள் வாங்கினது 2004, விற்றது வந்து 2024. இந்த 20 வருஷத்தில் உங்கள் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அன்றைக்கி நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது இன்றைக்கி 10 லட்ச ரூபாய்க்கு ஈக்குவலண்ட்டாக அதே மாதிரி எதுவும் போய் வாங்கிட முடியாது. அதனால தான் இன்றைக்கி அதிக விலைக்கு நீங்கள் விற்கிறீங்க ஒரு பொருளை. இதுக்கு ஒரு சிம்பிளான எடுத்துக்காட்டு சொல்கிறேனே. எடுத்துக்காட்டாக நம்ம வந்து தங்கத்தோட விலை எடுத்துக்குவோம். 2004 10 கிராம் 24 கேரட் தங்கம், அதாவது சொக்க தங்கம்னு சொல்லுவாங்கல்ல, அதோட விலை எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? முடிஞ்சால் கமெண்ட் பண்ணி பாருங்கள். நான் இதை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணி பாருங்கள் என்ன ரேட்டு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், ஒரு 10 கிராமோட
ரேட் என்ன, இல்லை 1 கிராமோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ நான் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்க. 2004 1 கிராம் சொக்கத்தங்கத்தோட ரேட்டு வெறும் 585 ரூபா. இன்னைக்கு அதே சொக்கத்தங்கத்தோட ரேட்டு 6900 ரூபா வரும். நான் ஆபரண தங்கத்துக்கு போட்டிருந்தேன். இது சொக்கத்தங்கம் போட்டால் 6900 ரூபா வரும் 1 கிராம். அதாவது 10 மடங்குனா 5800 ரூபா வந்திருக்குமா, அதுக்கு மேலேயுமே கிட்டத்தட்ட 12லேருந்து 15 மடங்கு விலை ஏறி இருக்கு. தங்கத்தோட விலை, 1 கிராமோட விலை அவ்வளோ ஏறி இருக்கு. நீங்கள் வந்து அன்னைக்கு இந்த 10 லட்ச ரூபாய்க்கு அந்த நிலத்தை வாங்காம தங்கத்தை அப்படியே 10 லட்ச ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா 1700 கிராம் வாங்கியிருப்பீங்க, ரைட்டா? ஆனால் இன்னைக்கு 10 லட்ச ரூபாய் போய் நீங்கள் எடுத்துகிட்டு போய் தங்கம் வாங்குனீங்கன்னா வெறும் 144 கிராம் தான் வாங்க முடியும். சரி, நான் வித்துட்டேன் பார்த்தியா 50 லட்ச ரூபாய்க்கு. நீங்கள் 50 லட்ச ரூபாய்க்கு போய் வாங்குறேன் அப்படின்னா இன்னைக்கும் நீங்கள் வந்து 720 கிராம் தங்கம் தான் 50 லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியும். ஏன்னா தங்கம் விலை கண்டாப்புலன்னு ஏறி இருக்கு. இந்த மாதிரி எல்லா பொருட்களோட விலையும் ஏறும். அதனால கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் CAI அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னு ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்து ஒரு கணக்கீடு போடுவோம். அந்த கணக்குப்படி நீங்கள் வந்து அன்னைக்கு நீங்கள் வாங்கினதோட பொருளோட இன்னைக்கு விலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது மேலே வரி கட்டினா போகிறோம்னு இவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் நான். அன்னைக்கு நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்க, 50 லட்ச ரூபாய்க்கு விற்றீங்க, 40 லட்ச ரூபா லாபம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேனே, 2004 உங்களோட இண்டெக்ஸேஷன், அரசு கொடுத்த இண்டெக்ஸேஷன் நம்பர் வந்து 200ன்னு வச்சுக்கோங்க. 2024 அரசு கொடுக்குற இண்டெக்ஸேஷன் நம்பர் 300ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இண்டெக்ஸேஷன் வேல்யூ எப்படி கணக்கீடு செய்வாங்க அப்படின்னா 300 டிவைடட் பை 200, அதாவது இதை வகுத்தா உங்களுக்கு வந்து டிவைட் பண்ணால் 1.5 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட பை ப்ரைஸில் போய் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ 10 லட்சத்தோட 1.5 நீங்கள் பெருக்குனீங்கன்னா, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து 15 லட்ச ரூபா வரும். ஸோ இன்னைக்கு அவங்களோட கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு மதிப்புப்படி 15 லட்ச ரூபாய் அப்படிங்கிற ரேட்டில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 50 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க. ஸோ பாக்கி என்ன ரேட் உண்டோ அதுக்கு நீங்கள் வரி கட்டுங்க, அதை நீங்கள் கட்டினா போகிறோம் அப்படின்னு. ஸோ நேற்று வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த 15 லட்ச ரூபா உங்களோட வேல்யூ அந்த இண்டெக்ஸேஷன் வச்சு கனெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எவ்வளோக்கு விற்றீங்க? 50 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க. 50 மைனஸ் 15 அப்படின்னா 35 லட்சத்துக்கு 20% டேக்ஸ் கட்டணும். ஸோ முன்னாடி வந்து இண்டெக்ஸேஷன் கேல்குலேஷனோட புது உங்களோட வாங்கின விலையை வந்து 10 லட்சத்துலேருந்து 15 லட்சமாக மாற்றிடுவாங்க. விற்ற விலை வந்து அதே 50 லட்சம். ஸோ 50 லட்சத்துலேருந்து 15 லட்சத்தை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 35 லட்ச ரூபா இண்டெக்ஸேஷன் ரேட்டோட போட்டு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த 35 லட்ச ரூபாய்க்கு 20% வரி கட்டணும். ஓகேவா? இதாவது பழைய கணக்கு 20% வரி கட்டணும்னா 7 லட்ச ரூபா நீங்கள் வரி கட்டுவீங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 35 லட்ச ரூபாய்க்கு 35 லட்ச ரூபாய்க்கு 20% கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் பண்ணீங்களே லாபம், அந்த லாபத்தில் நேராக 12% வரி கட்டினீங்கன்னா அது வந்து உங்களை மாதிரி இந்த மாதிரி இண்டெக்ஸேஷன் நம்பர்னு போட்டு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லாமல் சிம்பிளாக முடிஞ்சிடும். நீங்கள் பாருங்கள், இப்போ 40 லட்ச ரூபாவில் 12% போட்டேன்னா 5 லட்ச ரூபா தான் உங்களுக்கு வந்து வரி வருது. பார்த்தீங்களா, நான் வரி குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் பார்த்தீங்களா நாங்கள் வரி குறைச்சிட்டோம் அப்படின்னு டேபிள் போடுறாங்க, பேப்பரில் எழுதி கணக்கு பண்ணுறாங்க. உண்மையாகவே இது வரி குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த இண்டெக்ஸேஷன் நம்பர், அவங்க கவர்மெண்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்குங்கிறத பொறுத்து தான் வேல்யூ இருக்குது. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கணக்கு அதுதான். ஓகே, இந்த நம்பரை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கவர்மெண்ட் கொடுத்துருக்கோ எவ்வளோ நாள் கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் இவ்வளோ நாள் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் கிடச்சிட்டு இருந்துச்சு. இந்த நம்பர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா எல்லா கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் ரிலேட்டட் வெப்சைட்டு கூகுளே நிறையா கிடைக்கும். ஸோ நான் எதுக்கும் இந்த இண்டெக்ஸேஷன் நம்பரை இந்த இதில் போட்டிருக்கேன் பாருங்களேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இது வந்து வருஷம் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் அந்த நம்பர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏன் அதிகமாக இருக்குன்னா, பணம் வீக்கம் அதிகமாக இருக்குது, உங்களோட பணத்தோட வேல்யூ குறைஞ்சிருக்கு, அதனால் இண்டெக்ஸேஷன் அதுக்கேற்ற மாதிரி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுவாங்க. இதுதான் வந்து இண்டெக்ஸேஷன் நம்பர். சரி, இவங்க சொல்கிற ட்விட்டரில் சொல்கிற மாதிரி வெறும் 5 லட்சம் தான் டேக்ஸா, நான் முன்னாடி இண்டெக்ஸேஷனோட அதிகமாக கட்டிட்டு இருந்தேனா இல்லையா அப்படிங்கிறத ஒரிஜினல் இண்டெக்ஸேஷன் நம்பரை வச்சே கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம என்ன பண்ணோம், 2004-5 அந்த டைமில் வாங்கினோமா, அன்றைக்கி இண்டெக்ஸேஷன் நம்பர் என்ன, 113, ரைட்டா? இன்றைக்கி 2024-25 தான்
இன்றைக்கி இண்டெக்ஸேஷன் நம்பர் என்ன? 363. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னோட கால்குலேட்டரில் போடுறேன் பாருங்களேன். அதே காசு தான், ஒரு சேஞ்சும் பண்ணல. 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா 2004, 50 லட்ச ரூபாய்க்கு விற்றான் 2024, 40 லட்ச ரூபா ப்ராஃபிட்டு. பர்ச்சேஸ் இயர் 2004 ஒரிஜினல் இண்டெக்ஸேஷன் நம்பர், அதாவது ஒரிஜினல் நம்பர் 113. 2024 சேல் பண்ணுறான் ஒரிஜினல் இண்டெக்ஸேஷன் நம்பர், இது அரசு கொடுத்த நம்பர் 363. இந்த இண்டெக்ஸேஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 363 130 டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணோடனே என்ன வேல்யூ கிடைக்கும்? 3.21ங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த 3.21 வேல்யூ கிடைச்சிருச்சா? இப்போ பை ப்ரைஸோட இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இதுதான் இண்டெக்ஸ்ட் வேல்யூ இல்லையா? 10 லட்சத்தோட 3.21 போட்டால் இன்னியோட பை வேல்யூ இண்டெக்ஸேஷன் படி 32,12,389 ரூபா. அதாவது இந்த கணக்குப்படி இண்டெக்ஸேஷன் படி நீங்கள் இன்னைக்கு வாங்கின ரேட்டு 32.25 லட்ச ரூபா, வித்த ரேட்டு 40 லட்ச ரூபா, சாரி 50 லட்ச ரூபா, ரைட்டா? உங்களுக்கு ப்ராஃபிட்டு வெறும், ஸோ வித்த ரேட்டு அப்படிங்கிறது 50 லட்ச ரூபா. ஸோ உங்களோட ப்ராஃபிட்டு அப்படிங்கிறது 50, அதாவது இண்டெக்ஸேஷன் கால்குலேஷன் படி இந்த நம்பர் பாருங்கள், 50 லேக்ஸ்க்கு 50 லேக்ஸ் மைனஸ் 32 லட்ச ரூபா, அதாவது 50 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து விற்றீங்க, 32.25 லட்ச ரூபாய்க்கு மைனஸ் பண்ணிங்கன்னா பாக்கி வந்து 17,87,000 ரூபா தான் உங்களோட நிகர லாபம். இந்த 17 லட்ச ரூபாய்க்கு இண்டெக்ஸேஷன் படி கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 லட்சத்தி, அதாவது 20% வச்சு போட்டிங்கன்னா 3,57,522 ரூபா தான் டேக்ஸ் வந்திருக்கணும். ஆனால் நீங்கள் இப்போ நிம்மி மேடம் சொன்ன 20லேருந்து 12% டேக்ஸ் குறைச்சி ப்ராஃபிட்லேருந்து கணக்கு போட்டிங்கன்னா 40 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் 40 லட்ச ரூபா இன்ட்டு 12% போட்டிங்கன்னா நீங்கள் கட்ட வேண்டிய புது வரி 5 லட்ச ரூபா கட்டணும். நியாயமாக நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்க? ஏற்கனவே இருந்த லிஸ்ட்டு படி 3.5 லட்ச ரூபா தான் கட்டியிருப்பீங்க. இன்றைக்கி எவ்வளோ கட்டணும்? 5 லட்ச ரூபா கட்டணும். அப்படின்னா உங்களோட வரி அவங்க சொன்ன மாதிரி குறையலை, 1.5 லட்ச ரூபா ஆவரேஜாக ஏறி இருக்கு. இத்தனை சதவீதம் உங்களுக்கு ஏறி இருக்கு. இதை நீங்கள் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் சிம்பிளான கேல்குலேஷன், இதுதான் கேல்குலேட்டர். இந்த இண்டெக்ஸேஷன் நம்பர் வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபைலை வேணால் நான் என்னோட கூகுள் ஷீட்டில் போட்டுட்டு அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நியாயமாக பார்த்தா இந்த புது சேஞ்சஸ் கொண்டு வந்ததுனால கம்மியாக டேக்ஸ் கட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ அதிகமாக டேக்ஸ் கட்டணும். முக்கியமாக இது வந்து இந்த நம்பரை நீங்கள் வந்து இண்டெக்ஸேஷன் நம்பரை இப்போ 2020 வாங்கி 24 விற்ற மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையாகவே உங்களுக்கு கம்மியான ஒரு நம்பர் வரும். ஏன் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டுங்கிறது எவனும் இன்னைக்கு வாங்கி 2 வருஷத்தில் விற்கிறேன் 3 வருஷத்தில் விற்கிறேன்னா விற்க மாட்டான். எங்கள் தாத்தா காலத்தில் வாங்கின இடம், எங்கள் அப்பா காலத்தில் வாங்கின இடம், எங்கள் மாமா வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதை நீங்கள் விற்கிறதுக்கு உடனேலாம் விற்க மாட்டீங்க. இன்னொரு 15-20 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் அந்த இடத்த விற்பீங்க. உடனே இந்த வருஷம் வாங்கி அடுத்த வருஷம் விற்கிற அளவுக்குலாம் ரியல் எஸ்டேட் எவனும் முட்டா பசங்களாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி விற்றீங்கன்னா இந்த கால அளவு ஜாஸ்தியாக இந்த இண்டெக்ஸேஷன் டிஃபரன்ஸ் ஜாஸ்தியாகும். அதனால உங்களுக்கு நல்ல லாபம் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த லாபத்தெல்லாம் எடுத்துட்டு 12% குறைச்சிட்டேங்கிற பேரில் உங்களை அதிக டேக்ஸ் கட்ட வச்சுருக்காங்க. ஸோ இணையத்தில் சொல்கிற இந்த நம்பரை வச்சுட்டு பார்த்தீங்களா, இண்டெக்ஸேஷன் போட்டால் 7,000 தான் வந்து 7 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல 5 லட்சம் தான் கட்ட வேணுங்கிற பொய் பொருளையை நம்பாமல் ஒரிஜினலாக இந்த இண்டெக்ஸேஷன் நம்பர் நீங்கள் ஒரு லேண்ட் வச்சுருந்தீங்கன்னா அது எந்த வருஷத்தில் வாங்குனீங்க, எந்த வருஷத்தில் விற்கிறீங்க, அதுக்கான கால்குலேஷன் என்னென்னு இந்த கால்குலேட்டர் போட்டு பாருங்கள். 90% கேசஸில் நீங்கள் முன்ன கட்டுறதோட இந்த புது டேக்ஸ் ரெஜிமில் அந்த புது நம்பர்ஸில் அதிகமாக தான் வரி கட்டுவீங்க. மறுபடியும் நிலம் வாங்கி முன்னேறி பசங்களுக்கு பேர பசங்களுக்கு அப்படின்னு கொடுக்குற மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி உள்ள மக்களை மீண்டும் வஞ்சிக்கிறது, அதிகமாக டேக்ஸ் போட்டிருக்காங்க, அதிகமாக கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் என்ன கணக்கு போட்டாலும் இந்த போன வருஷம் வாங்கி இந்த வருஷம் விற்கிற இந்த இண்டெக்ஸேஷன் கணக்கெலாம் போட்டு ஏமாத்தினா நம்பாதீங்க. நீங்கள் உண்மையாகவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி லேண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அதை இந்த கால்குலேட்டரை போட்டு பாருங்கள்.
90-95% நீங்கள் அதிகமாக தான் டேக்ஸ் கட்டுவீங்க. இந்த டேக்ஸால தான் உங்களோட வருமானம் குறையுது, உங்களோட சேவிங்ஸ் குறையுது. இது திருப்பி திருப்பியும் மிடில் கிளாஸை டேக்ஸ் பண்ணுறதுனால இந்த கவர்மெண்ட் என்ன சாதிக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் பட்ஜெட்டை பற்றி நான் இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணணும். பட் சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து மிடில் கிளாஸை நசுக்க போடப்பட்ட பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு நிறையா பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க, ஓவராலாக நிறைய இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஏன் கார்பரேட்டு கூட நிறைய டேக்ஸ் ரிபேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் மாதம் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கி வேலைக்கு போயிட்டு கார்பரேட்டில் கண்டவன்ட்ட திட்டு வாங்கி மாதம் சம்பளம் வாங்கி என்ன பண்ணுறவங்கள நம்மளோட வரியிலேருந்து தான் திருடுறாங்க. இது ரொம்ப கேவலமான பட்ஜெட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதை பற்றி தான் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, ட்விட்டரில் கேளுங்க, எது வேணால் கேளுங்க. எல்லாத்துலேயுமே என் பேர் தமிழ் மெட்டாவர்ஸ் தான். ஓகே கைஸ், நன்றி.